இன்றைக்கு இந்த அரட்டை அரங்கத்தில் எந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? நம் உயிரோடு உயிராக கலந்த கணவன் மனைவிக்கா, இல்லை மனைவி கணவனுக்கா? நம் வாழ்க்கையிலே வழிகாட்டும் நல் ஆசிரியர்களுக்கா, இல்லை அன்னை தெரேசா போன்று தன்னலமற்று பாடுபடும் சமூக சேவகர்களுக்கும், எல்லை பகுதியிலே நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுக்குமா? நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஏனுங்க போங்க சார், யாருக்கு சார் முதலிடம் கொடுக்கிறது? முதல்ல நாமே நமக்குத்தான் முதலிடம் கொடுத்துக்கணும், அப்படி என்று தனமுக்கு நாமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களா? இப்படி 5 தலைப்பிலே இவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோணத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்க வந்திருக்கின்றார்கள். சார், உலகத்துல மொத்தமா 7 அதிசயம் இருக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வெறும் கல்லாலையும் கம்பியாலையும் கட்டப்பட்ட இதெல்லாம் உலக அதிசயமா இருக்கிறது பெரிய அதிசயம் கிடையாது சார். ஆனா நம்ம ஊர்ல இருக்குது பாருங்க ஒரு உலக அதிசயம். கணவன் மனைவி உறவுக்கும் காதலுக்கும் சாட்சியா ஆக்ரா நதிக்கரையில உயிரோடு எழுந்து நிற்கிதே ஒரு உயிரோவியம் தாஜ்மஹால். அதுதான் சார் உண்மையிலேயே உலக அதிசயம். கல்யாணம்ங்கிற கல்யாணத்தை பத்தி வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் ஐயா தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா. ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. பொண்டாட்டிட்ட பேசுறங்கிறதே ஒரு பெரிய கலை. முந்தா நாள் எங்க வீட்டுக்குள்ள நான் 9 ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா. முந்தா நாள் ராத்திரி 9:30 மணிக்கு நான் வெளியூர்ல நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டில் டிவியை பார்த்தபடியே உட்கார்ந்துருந்தா. நான் போய் சாதம் போடுறீன்னே, கையை எப்படி நீட்டிருக்கேன் பாத்தியலா? சாதம் போடுறீன்னே. அவ அங்கே இருந்து ஒரு தட்டை தூக்கி எரிஞ்சா பிச்சைக்கார மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். தட்டை தூக்கி போட்டோன்னு ஆம்பளை ரோஷத்தோட கேட்டேன், ஏன்டி தட்டை தூக்கி போட்டியே, சாதத்தை என்கிட்ட தானே வந்து போடணும்னே. அவ சொன்னா, பொம்பளை இப்ப நாங்க எப்படி சாதம் போடுற பாருன்னு டிவியை பார்த்துக்கிட்டே சோத்து சட்டிகளை கையை விட்டு உருட்டிட்டான். இப்படி போட்டா பாருங்க 2 சோறு தட்டு பாய்க்கு கீழே விழுந்துருச்சுச்சா. நீங்க கேட்ச் பிடிக்கிறதுல கரெக்டா இருந்திருக்கணும்ல ஐயா. அப்படி சாதத்தை போட்ட உடனே என் ரோசம் ஆம்பளை இல்ல, சாதத்தை போட்டி அடி அங்க இருந்து எப்படி சாம்பார போடுவான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரி சொன்னா, சாதம் தூக்கி போட்டவளுக்கு சாம்பார் போட தெரியாதா? பாரியா டிவியை பார்த்துக்கிட்டே உனக்கு சாம்பார் ஊத்துறேன்னா இங்க வந்து தானே ஊத்துவேன், அங்கே இருந்து எப்படி ஊத்துவாயின்னு. அதுக்கு அவ சொன்னா, அங்கே இருந்தபடி பாரியா எப்படி சாம்பார் ஊத்துறேன்னு ஒரு பிளாஸ்டிக் பையில சாம்பாரை ஊத்தி கட்டினா. ஐயா கட்டினா. இப்பவும் என் ரோசம் ஆறல. என்ன தெரியுமா சொன்னேன்? சாம்பார் பைய ஏன்ட்ட வந்து தூக்கி போட போறியான்னு. அதுக்கு அவ சொன்னா, நீ கெட்ட கேடுக்கு சாம்பார் பைய தூக்கியா போடுவேன், இப்ப பாரு அங்கே இருந்து ஊத்துறேன்னு சாம்பாரை திருப்பிக்கிட்டா. என் பக்கத்தை பார்த்து நேர குறி வச்சா, ஒரு கத்தி எடுத்து குத்தி பயங்கரம் இதுக்குனா மேல வந்து பட்டுருக்கு. இந்த அம்மாவுக்கு என்னையா தெரியும், பச்சை சிசு. மன்னிக்கணும், எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இனிமேலுக்கு இந்த சாதம் போடுற மேட்ரு, இந்த குழம்பு ஊத்துற இந்த மாதிரி சமாச்சாரத்தெல்லாம் சொன்னீங்கன்னா இனிமே பல பேருக்கு இது கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆயிடும். தப்பாயிட போது நீ உட்காந்துரு. ஹிட்லரை பத்தி இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்துல மிக கொடிய சர்வாதிகாரி யாருன்னு கேட்டா ஹிட்லர்னு சின்ன குழந்தை கூட சொல்லும். ஐயா, ஒரு யோக்கியன் நல்ல கணவனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அயோக்கியன் நல்ல கணவனா இருக்கான் பாருங்க, அதுதான் ஏன் பெரிய விஷயம். உலகத்திலேயே மிக கொடிய சர்வாதிகாரின்னு எல்லாரும் சொன்ன ஹிட்லர் கூட சாகும்போது நல்ல கணவனாதான் ஏன் சாகிறாரு. 2வது உலகப்போர் நடக்குது, ஜெர்மனிய படையெல்லாம் தோத்து போச்சு. ஹிட்லர் கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரியா. கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்களை மனசாட்சியே இல்லாம கொன்று குவிச்ச ஹிட்லர் கூட தான் மனுசுருகு காதலிச்ச ஈவா பிரான் சாகணும்னு ஆசைப்படலையா. அவளை தப்பிச்சு போக சொல்றாரு. ஈவா பிரான் தப்பிச்சு போகல, உன்னோடையே சேர்ந்து செத்து போயிடுறேன்னு சொல்றாங்க. அப்போ ஹிட்லர் உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. சாகும்போது கூட உன் காதலியா சாக நான் ஆசைப்படல, மனைவியா தான் சாக ஆசைப்படுறேன்னு சாகும்போது ஏத்துட்ட உன்னதமான உறவியா கணவன் மனைவி உறவுங்கிறது. ஐயா ஏனுங்க இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? 3.5 கோடி ஜனங்களை கொன்ற ஹிட்லர் ஒரே ஒருத்தி கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டான்னா இதிலிருந்து என்ன தெரியுதுங்க?
பொம்பளை எப்பேற்பட்ட கொடூரமானவன்னு பார்த்தீங்களா? அதான் ஐயா, பிறந்தவுடன் நமக்கு கிடைக்கும் தாயிடம் தாளாட்டு, அது நமக்கு புரியாது. இறக்கும் போது நமக்கு கிடைக்க பிள்ளையிடம் நீராட்டு, அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த தாளாட்டுக்கும் நீராட்டுக்கும் இடையிலே இந்த மக்கள் சமுதாயத்திடமிருந்து கிடைக்குதே பாராட்டு. அந்த பாராட்டை பெற்றுத்தரவங்க தாயா ஆசிரியர்கள். ஓகே, பாராட்டு மட்டும் ஆசிரியர் கொடுக்கறது இல்லையா, சில சமயத்துல திட்டுவாங்க, சில சமய தலையில கொட்டுவாங்க, சில சமயத்துல அடிப்பாங்க, சில சமயத்துல உதைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு ஆசிரியர் கொடுக்கறாங்க தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணுங்கிற காத்தாயா கொடுக்கறாங்க. சரி, ஒண்ணு இல்லைங்க. 4வது படிக்கிற போது எனக்கு வீட்டுப்பாடம் எழுதணும்னா ரொம்ப பிடிக்காது, எப்பவுமே எழுத மாட்டேன். ராமலிங்க வாத்தியார்னு ஒரு வாத்தியார் எங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தாரு. அவர் ஒரு நாள் கூப்பிட்டு 10-50 பேர் பசங்க இருக்கிற போது என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு. அடிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அட, இந்த ஆளு இத்தனை பசங்க முன்னால் நம்மளை கேவலப்படுத்திட்டாரே, இந்த ஆளை ஏதோ ஒன்று பண்ணணுமையான்னு நான் நினைச்சேன். அந்த வயசுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினேன். அவர் சாயந்தரம் பக்கத்தூருக்கு மாந்தோப்பு வழியா போவார். போகும்போது நான் அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். அவர் போறாரு, ராமலிங்கம்னு. அவர் திரும்பி பார்த்தாரு, போயிட்டாரு. ஒரு 2 எட்டு மறுபடியும் டே ராமலிங்கம்னு திரும்பி பார்த்தாரு, போயிட்டாரு. போடா ராமலிங்கம்னு அவர் கம்முன்னு போயிட்டாரு. மறுநாள் காலையில் வகுப்புக்கு வந்தாரு. வந்துடனே முதல் பீரியடு பசங்களை எல்லாம் பீட்டிக்கு போய் விளையாடுங்க பண்ணிட்டார். பீட்டிக்கு போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபால் இங்கே வான்னு கூப்பிட்டாரு. சாருண்ணே, நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம்னாரு. சார் ஒன்றும் பண்ணல சார்ண்ணே. இல்லடா, நான் சாயந்தரம் போகையில் ராமலிங்கோன்னு ராமலிங்கோன்னு டே ராமலிங்கோன்னு போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபால் இங்கே வான்னு கூப்பிட்டாரு. சாருண்ணே, நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம்னாரு. சார் ஒன்றும் பண்ணல சார்ண்ணே. இல்லடா, நான் சாயந்தரம் போகையில் ராமலிங்கோன்னு ராமலிங்கோன்னு டே ராமலிங்கோன்னு போடா ராமலிங்கோன்னு நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் ராமலிங்கம் தான்டா, நான் உன்னோட நண்பன்டா, உனக்கு பிரியம், என்னை டேன்னு தான் கூப்பிடணும்னா இனிமேல் டே ராமலிங்கம்னா கூப்பிடுறா, அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லடா. நீ அந்த உணர்ச்சி வச போட்டு டேன்னு சொல்லும் போது அந்த கிளையை பிடிச்சிட்டு இருந்த கையை விட்டுருந்தேன்னு வச்சுக்கடா, அதுக்கு நான் தாண்டா வருத்தப்படுவேன். அதனால உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்ல. நான் ஒன்று சொல்றேன்டா, உன்னை மறுபடியும் அடிப்பேன், நீ வீட்டுப்பாடம் எழுதுற வரைக்கும் அடிப்பேன்னு சொன்னாரு. ஒரு ஆசிரியர் கீழே விழுந்துருவேன் நினைச்ச உடனே தான் அந்த மாணவன் அங்கே விழுந்துட்டான். என்னை நீ ஒரு முறை அல்ல 100 முறை ராமலிங்கம் என்று கூப்பிட்டு பார், நான் கோபித்துக் கொள்ள மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை திட்டுவேன். காரணம், வைரத்தை கூட பட்டை திட்டினால்தான் அது ஒளி வீசுகிறது. உன்னை கூட நான் திட்டினால்தான், உன் தலையிலே கொட்டினால்தான் நீ வாழ்க்கையிலே ஒளி வீசுவாய் என்று இவரை பட்டை திட்டிய வைரமாக அனுப்பி வைத்ததால் தான் இன்றைக்கு ஒரு ஆசிரியராக வந்து ஒரு தனபால் இங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஆசிரியருங்கிற யார் தெரியுங்களா? ஒரு கைகாட்டி மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு வர்றேன். தெற்கு திசை பார்த்து பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர்னு ஒரு கைகாட்டி நிற்கிது. அது நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்றது இல்லை. அது போலதாயா ஒரு வழி பயணத்துக்கே ஒரு வழிகாட்டி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பயணத்துக்கு ஆசிரியர் என்பவர்கள் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு நல்ல ஏணிப்படி. அத்தகைய ஆசிரியர்களுக்கு தான் என் மனசுல முதலிடம் கொடுப்பையா. நம்ம வள்ளுவர் அழகா சொல்லி இருக்காரு, இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானா கடைன்னு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷன் தலை நிமிர்ந்து நடக்கிறானா அதுக்கு காரணம் அவளுக்கு வாச்ச மனைவி நல்லவான்னு அர்த்தங்க சார். மகாபாரதத்தில் காந்தாரி தன்னுடைய கணவன் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, தன்னுடைய கணவன் காணாத இந்த உலகத்தை தானும் காணக்கூடாதுன்னு துணியால கண்ணை கட்டிட்டு இருட்டில் வாழ்ந்தாங்க பாருங்க சார். அதுதாங்க சார் கணவன் மனைவிங்கிற உறவு. கடவுள் சேர்த்து வச்ச ஜோடிய மனிதன் பிரிக்க முடியாதுன்னு பைபிள்லயே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணு வாழ்க்கையில முழுமையடைகிறது எப்ப தெரியுமாங்க சார்? கணவன்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார். நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். நானே 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே படிக்க வைக்க எங்கள் வீட்டில் வசதி இல்லை. ஏன்னா நான் எங்கள் அம்மாவும் காட்டு வேலைக்கு போனாதாங்க சார் எங்கள் வீட்டில் சாப்பாடு. மீதி நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி 8வது படிச்சுட்டு இருக்கிறான். படித்த நேரம் போக மீதி நேரம் ஒரு மளிகை கடையில் பொட்டணம் போடுற வேலைக்கு போவோம். எல்லாரும் கேட்டீங்க, அவங்கவுங்க அப்பாட்ட என்னங்க சார் கேட்பாங்க? ஒரு பொண்ணாக இருந்து அவங்க அப்பாட்ட நீங்கள் என்னங்க சார் கேட்பாங்க?
அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க சார். நான் எங்கள் அப்பாட்ட என்ன தெரியுமா கேட்டேன், அப்பா அசிங்கப்படுத்தாதப்பா, எங்களைய அவமானப்படுத்தாதப்பான்னு தான் எங்கள் அப்பா கேட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா, குடிச்சிட்டு நடு ரோட்டில் துணி கூட இல்லாமல் படுத்து கிடப்பாருங்க சார். எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, சித்ரா உன்னோட அப்பா நடு ரோட்டில் துணி கூட இல்லாமல் படுத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க சார். அப்போ நான் சொல்லுவேன் அம்மாட்ட போய், அம்மா ஏம்மா அப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லுவேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது என் தலையெழுத்துமா, என் விதிமா, நீ வீட்டுக்குள்ளே போமா அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒவ்வொரு நாள் அப்பா இன்னைக்கு நல்லா வரமாட்டாரா, நாளைக்கு நல்லா வரமாட்டாரு ஏங்கிட்டு தான் சார் நானும் எங்கள் அம்மா வீட்டு வாசலை பார்ப்போம். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு வியாழக்கிழமை இருக்குங்க சார், நைட்டு 7 மணி இருக்கும், சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க, கறி எடுத்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க நைட்டு 7 மணி இருக்கு சாப்பாடு செஞ்சு விட்டு எனக்கு என் தம்பி கூட்டு ஊட்டி விட்டாங்க. நான் கேட்டேன், என்னம்மா நீ 16 வயசாச்சு இப்போ போய் சாப்பாடு ஊட்டி விட்றியே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இனிமே நான் எப்பமா ஊட்ட போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அந்த அர்த்தம் புரியலைங்க சார். ஏன்னா நாங்கள் அதை நினைக்கல. விடிஞ்சு காலையில் நான் எங்கள் பாட்டி கூட தூங்கிட்டு இருந்தேன். விடிஞ்சு காலைல வந்து பார்த்து எங்கள் அம்மா தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்க. நடு வீட்டுக்குள்ள எங்கள் அம்மா தொங்கின கடை நானும் என் தம்பி கத்துனோம், கதறணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தீங்கன்னா காலடியில் ஒரு லெட்டர் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த லெட்டரில் என்ன தெரியுமாங்க சார் எழுதியிருந்தது, அன்புள்ள மகள் சித்ராவுக்கு அம்மாவின் ஆசை கடிதம். இந்த மாதிரிம்மா அப்பாவை உன்னால் திருத்த முடியாது, அதனால நீ கல்யாணமே பண்ணிக்காத, ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அப்பா மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அந்த லெட்டரில் நான் கொஞ்சம் கடன் வச்சுட்டு போகிறேம்மா, அந்த கடனை நீயும் தம்பி சேர்ந்து அடைச்சிருன்னு சொல்லியிருந்தாங்க சார். நாங்கள் நாங்கள் ஏங்கினேங்க சார், யாராவது எங்களை வந்து ஆதரிக்க மாட்டாங்களா, எங்கள் மேலே யாராவது பாசம் காட்ட மாட்டாங்களா, என்னையும் என் தம்பியும் கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டாங்களா, நடு ரோட்டில் நின்று ஆனாதே. நாங்கள் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சிக்கு வந்தேன். எங்கள் சித்தப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து என்னை என்னை கொண்டு போய் ஒரு பாத்திர கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார். நான் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர் வீடு தான் என்னோட கணவன் வீடு. எதிர் வீடு தான் என்னோட கணவன் வீடு. அப்போ வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் மாமியாவும் என் கணவன் என்கிட்ட வந்தாங்க. என் கணவர் கேட்டார், சித்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் நினச்சேன், என்னடா அது அழகுனா என்னன்னே தெரியாது, படிப்பு சுத்தமாக இல்லை, வசதினா நம்ம ஜாதகத்திலே கிடையாது, நம்மளே போய் இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிறாரேன்னு கேட்டு எனக்கு நானே வெக்கப்பட்டுட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் போய் எங்கள் சித்தப்பாவை கேளுங்க அப்படின்னு. அவரும் போய் எங்கள் சித்தப்பாவை கேட்டார். சரி, அவங்களே கஷ்டப்படுற நேரத்தில் நானும் அவங்களுக்கு ஒரு பாரமாக இருந்தேன். சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி முக்கியமான உறவினர்கள் ஆளுக்கு கொஞ்சம் முனம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க.